கரண்டா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஜென்சி அவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ட வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸா எப்படி எந்த லெவல்ல இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்களோட மென்டாலிட்டி ஏதோ ஒரு டிகிரி படிக்கணும், ஏதோ ஒரு தொழில் பண்ணணும், இல்லைன்னா நல்ல இடத்துல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி லார்ஜஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இன் வேர்ல்டுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 லட்சம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வர்த்தகம் வந்து இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து கேட்டரிங் இண்டஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு. படிச்சு வெளியில வர அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த கேட்டரிங் இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த பணிவு நிறைந்த ஒரு விஷயத்தோட அவங்க வந்து வெளியில வருவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து வெரி பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரி. இப்போ அவங்களுக்கு வந்து மன உறுதி அந்த இடத்துல கிடைக்கும். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல ஜாப் கிடைச்சு போனாலும், ஒரு பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரியில ஜாப் கிடைச்சு கேட்டரிங் ஓரியன்டா போனாலும், அவரை சுத்தி இருக்கிற காம்படிட்டரை பார்த்து அவர் வளரும் போது ஒரு நம்பிக்கைதரமான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வளர்த்துக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு நிறையவே அமையும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடியே போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த தொழில் சார்ந்த துறையில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா கூடிய விரைவில் அவங்களும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம். அந்த ஜாபை வந்து அவங்க விரும்பி லவ் பண்ணி அந்த படித்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவங்க டிராவல் பண்ணும்போது சீக்கிரமாக ஒரு தொழிலதிபராக மாறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. இதனாலேயே நம்ம வந்து கேட்டரிங் இண்டஸ்ட்ரியை வந்து சூஸ் பண்ணுற குழந்தைங்களை நாங்கள் என்றைக்குமே வரவேற்போம்.